சும்மா கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன்னாக்கா நீ பார்த்துக்கோ. சரியா? உன்னால் முடியல, நீ பாரு. உன்னால் முடியுமா? நீ பார்க்குமா? பார்ப்ப. எப்போ பார்க்குறது தெரில எனக்கு. இன்னும் 6 மாதம் ஆகுமா? அது வரைக்கும்லாம் தாங்காதடி அம்மா. நோய் மரியாதை இவனுங்க வரைக்கிறானுங்க. நான் அப்புறம் பண்ணுறேன். நான் இருக்கேன். சரியா? நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். என்னால் முடியும். அப்போ முடியாதுன்னு சொல்லி உன்னை விட்டது என்னவோ தப்பு தான். உன் காலில் கூட விழுகிறேன், மன்னிச்சிக்க. சரியா? இவ்வளோ நாள் ஏன்டா என்னை இப்படிலாம் விட்டு போனேன், நீ ஆம்பளைன்னு சொல்லி நீ கேட்கலாம். அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் ஆம்பளையாகவே வந்திருக்கேன். சரியா? எப்பயும் ஆம்பளை தான். சரியா? அப்போ வேறு இப்போ வேறு இல்லை. அப்போ அந்தளவுக்கு தைரியம் பத்தலை. புரியுதா? என்னால் முடியாதுன்ற மாதிரி நான் நினச்சி இருந்தேன். இப்போ என்னால் முடியுன்ற மாதிரி நான் நினச்சிருக்கேன். இது காரணம் என்னான்னு சொன்ன கேட்டாக்கா, எல்லாம் ஒரு டைம் தானே. அந்த டைமுக்கு தான் அது எதுவும் நடக்கும். புரியுதா? நம்ம கையில் எதுவும் இல்லை ஜோதி. உன் கையில் இருக்கா அதே மாதிரி தெரியாது. என் கையில் ஒன்று. என் அப்பா வரோம். சரியா? என் அப்பா வரோம் நிறைவேற்றணும். அதுக்கு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆம்பளையாக தான் நானும் பிறந்தேன், நீயும் பொம்பளையாக தான் பிறந்த. சரியா? ஆனால் இவ்வளோ வருஷங்கள் எல்லாம் போனது போச்சு, ஆனதாச்சு. அதெல்லாம் விட்டுரு. சரியா? இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ்வோம். உன்னை நம்பி நான் இருக்கேன். என்னை நம்பி நீ நம்பியிருப்பா தெரியும் எனக்கு. நீ கால் பண்ண. சரி, கால் பண்ணலாம் பரவாயில்ல. இன்ஸ்டாகிராமில் நீயே கால் பண்ணுற டைம் வரும். ரொம்ப நாள் இல்லைம்மா.